ஒட்டுமொத்த ஆட்டத்தையுமே மாற்றக்கூடிய வகையில் சசிகலாவிற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம். பாஜக மேலிடம் தற்பொழுது சசிகலா அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி அளித்துள்ளது. இது அதிமுகவில் இணைவதற்கான சந்திப்பா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஆளுநர் பதவிற்கு சசிகலா அவர்கள் தேர்வாக உள்ளதாகவும், சசிகலா அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை என்றாலும் புதிய பதவி ஒட்டுமொத்த மாநிலத்தையுமே ஆளக்கூடிய வகையில் ஆளுநர் பதவிற்கு சசிகலா அவர்களை விட வேறு யாரும் பொருத்தமானவர் கிடையாது. புதுச்சேரி, தெலுங்கானா, அதாவது இதற்கு முன்பாக ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தற்பொழுது சசிகலா அவர்கள் அந்த பதவிற்கு தேர்வாகி உள்ளதாகவும், நேரடியான பேச்சுவார்த்தை பாஜகவிடம் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. மேலும் இதற்கு சசிகலா அவர்கள் ஒரே ஒரு உதவி மட்டும் செய்தால் போதும், பாஜக மேலிடம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் அப்படியே ஆளுநராக இருந்து செய்ய வேண்டும். அதிமுகவின் தொண்டர்கள் சசிகலாவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கண்டிஷனை மட்டும்தான் டெல்லி மேலிடம் கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதற்கு சசிகலா அவர்கள் இந்த கண்டிஷனை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஜனாதிபதி முன்பாக இவர் பதவியேற்பார் ஆளுநராக என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே ஆளுநராக யார் வருவார் என்று எதிர்பார்ப்புகள் அதிகளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சசிகலா அவர்கள் வந்தால் அதிமுகவின் நிலைமை என்ன என்ற ஒரு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. ஏனென்றால் 3 வாரங்களுக்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், 2026இல் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் இது சாத்தியமாகும் என்று கூறிக்கொண்டிருந்த சசிகலா அவர்கள் திடீரென்று தேடி வந்த அதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கொள்வாரா அல்லது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கு போராடுவாரா என்பதை வரக்கூடிய நாட்களில் தான் நாம் பார்ப்போம். ஆளுநர் பதவிற்கு சசிகலா அவர்கள் சரியானவரா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.